மார்னிங்ல ஒரு கரண்டி நிறைய நெய் ஊத்தி மொறு மொறுன்னு ஒரு ரோஸ்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆனா என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அந்த நெய்னால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு? அப்ப இத கேளுங்க. இது ஹெல்த்தி பிள்ளையாரின் ஹெல்த்தி டிப்ஸ். ஸ்டோரி நம்பர் 19. கீழ இருக்க ஆசிட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரியேஷனை இம்ப்ரூவ் பண்ணி டைஜஷனை ஸ்மூத் ஆக்கும். அதோட இதுல இருக்க விட்டமின் ஏ நைட் விஷன் அண்ட் ஓவரால் ஐ ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். விட்டமின் இ ஸ்கின் அண்ட் ஹேருக்கும், விட்டமின் கே போன் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ட். இப்பெல்லாம் மாடர்ன் டயட் மாதிரியான கெட்டோஜெனிக் அண்ட் யோகா டயட்ல கூட கீயை கம்பல்சரி ஆட் பண்ணிக்கிறாங்க. அது ரீஃபைண்ட் ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாகவும் இருக்கு. ஒரு ஸ்பூன் கீ கிட்ஸுக்கு தேவையான டிஹெச்ஏ லெவலை இம்ப்ரூவ் பண்ணி பிரெயினுக்கு சப்போர்ட் பண்ணும். கீன்னு சொன்னாலே அது தமிழ்நாட்டுல இருக்க ஊத்துக்குளிக்கு தான் ஃபேமஸ். ட்ரெடிஷ்னலா காங்கேயம் கவு மில்க்ல இருந்து செய்யப்படுற கீ தான் ஃபேமஸ் ஊத்துக்குளி நெய். நம்ம ஸ்வீட்ல இருந்து பருப்பு சாதம் வரைக்கும் இந்த கீ யூஸ் பண்றதுனால அது ஒரு தனி மேஜிக்கே செய்யுது. அப்புறம் இதை பத்தின ஒரு பெரிய மித்து இருக்கு. நெய் சாப்பிட்றதுனால பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதான் அது wrong. அதுல மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகாம டைரக்டா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம பாடிக்கு தேவையான ஸ்டாமினா கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஹெல்த்தை பத்தி பயப்படாம இஷ்டம் போல கீ ஆட் பண்ணி சாப்பிடுங்க.